வணக்கம் எல்லாருக்கும். என்னென்னு சொன்னால், ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல சந்தோஷம். இப்போ பரவலாக செய்தி அடிபட்டு கொண்டிருக்கு. என்னென்னு சொன்னால், வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் பதவி வந்து பறிபோ போது அவர் பதவி விலக போகிறார் அல்லது இந்த வழக்கில் அவர் தோல்வி அடைய போகிறார் என்ற ஒரு விஷயம் உண்டு. பயங்கர பரவலாக அடிபட்டு கொண்டிருக்கு. இப்போ இது சம்மந்தமாக சின்ன ஒரு விளக்கம் ஒன்று நான் கொடுக்கணும். என்னென்னு சொன்னால், இந்த பதவி விலகிறதோ பதவி பறி போகிறதோ அல்லது இந்த நீதிமன்றத்தில் அவருக்கு எதிராக தீர்ப்பு வாரதோ அவரை பாதிக்குமான்றதை முதலாவது நாங்கள் பார்க்கணும். யாருக்கு அது பாதிப்பு? வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் அரசியலில் பதவி நிலைகளுக்காக ஆசைப்பட்டு அரசியலுக்கு வந்த ஒரு ஆளா என்றது முதலாவது கேள்வி. அவர் எந்த ஒரு அரசியல்வாதியும் தேர்தல் நேரங்களில் விமர்சனத்துக்கு உள்ளாகின மாதிரி இவர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா உள்ளாகின மாதிரி ஒரு விமர்சனத்தை தேர்தல் நேரங்களில் யதார்த்தமாக கதைச்சு தேர்தல் இருக்குது, இந்த நேரம் கொஞ்சம் அமைதியாக இருந்து போட்டு பிறகு செய்வோம் என்று யோசித்து தன்னுடைய தேர்தல் அரசியலை செய்த ஒருவர் இல்லை. இவர் முதலாக விளங்கிக் கொள்ளுங்க. தேர்தல் நேரங்களில் இன்னி இல்லைன்ற மோசமான முறையில் விமர்சிக்கப்பட்ட ஒருத்தர் தான் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா. அந்த நேரமும் நாங்கள் அவரோடு தான் இருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் அவரோடு தான் இருக்கிறோம். இன்னொரு காலத்தில் அவர் வைத்தியராகவோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது எந்த தொழிலுமே இல்லாமல் இருந்தாலும் அவரோடு தான் இருப்போம். அது ஒரு இது எதுக்கு அடையாளம்னு சொன்னால், ஒருத்தன் மக்களுடைய மனசில் இடம் பிடிக்கிறது சம்மந்தப்பட்ட விஷயம். இது செல்வராஜா கயந்திரனுக்கோ கயந்திரோமார் பொன்னம்பலத்துக்கோ சிவஞான சிறுதரனுக்கோ சிவிகே சீனி சிவஞானத்துக்கோ இது கிடைக்காத ஒரு வரம். சரியோ, அது நீங்கள் வாழ்க்கையில் நினைச்சு பார்க்கலாத ஏற முடியாத ஒரு ஏணி. வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் என்றவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் பாராளுமன்ற உறுப்பினர் இல்லாமல் இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று ஓப்பன் பண்ணி போட்டு அங்கே ப்ரைவேட்டாக வேலை செய்து கொண்டிருந்தாலும் இல்லை அவர் ப்ரைவேட்டாக வேலை செய்யாமல் ஒரு ஆச்சரி சம்மந்தப்பட்ட அல்லது ஒரு வேறு ஏதாவது ஒரு நிர்வாகம் சம்மந்தப்பட்ட ஒரு வைத்தியசாலையிலையோ அல்லது ஒரு அலுவலகத்திலேயோ பணிபுரிஞ்சாலும் அவர் அர்ச்சுனா என்ற ஒரு பேர் எல்லா மக்களுடைய மனசுலையும் அது எங்களோட பிள்ளை, எங்களோட தம்பி, எங்களோட அண்ணா, எங்களோட சகோதரம், எங்களுக்கான ஒருத்தன் என்ற அந்த இடம் எப்போவுமே இருக்கும். அதால் என்ன பொறுத்தளவில் நீங்கள் ஒரு டாக்டர் ஆதரவாளராக டாக்டரை நேசிக்கிற ஒரு ஆளா அடிக்கடி அண்ணா அண்ணான்னு சொல்கிறீங்க. அவர் ஜெயிலுக்கு போனால் உங்களுக்கு கண் கலங்குது. அவரை பிடிச்சி சிறையில் போட்டால் நீங்கள் சரியாக கஷ்டப்படுறீங்க, பதட்டப்படுறீங்க. அப்படியான ஒரு ஆளாக அவருடைய பதவி எம்பி பதவி பறி போனால் உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? சரியாக கவலைப்படுவீங்களோ சாப்பிடாமல் இருப்பீங்களோன்னு கேட்டால் நெவர், ஒரு நாளும் இல்லை. அவர் எம்பியாக இருந்து கஷ்டப்படுறதான் எங்களுக்கு சரியான வேதனையாக இருக்கும். உண்மையாகவே சொல்லப்போனால் டாக்டரோட இனியில்லேண்ட ஆதரவானாக்கள் நிறைய பேர் நிறைய நேரங்களில் சிந்திக்கிறது உண்மையாகவே டாக்டர் ஒரு ஹாஸ்பிட்டலை போட்டு தனியாக ஒரு வைத்தியசாலையில் வைத்தியராக இருந்தாலே போதும், ஏன் அவருக்கு தேவையில்லாத வேலை, ஏன் தேவையில்லாமல் கஷ்டப்படுறாருன்னு அவரை நேசிக்கிற இனியில்லேண்ட சுயநலம் இல்லாமல் யோசிக்கிறார்கள், சிந்திக்கிறது இதுதான். ஏன் இந்த ஆள் இப்படி செய்யுது என்று யோசிக்கிறது. அப்போ அந்த வகையில் ஒரு டாக்டர் ஆதரவாளராக நீங்கள் உண்மையிலேயே கவலைப்படுறீங்களா? எம்பி பதவி அவர்கிட்ட போனால் கவலைப்படுவீங்களான்னு கேட்டால் இல்லை. இது சிறுதரன் அரசியல் இல்லை. சிறுதரன் அரசியலில் இருந்து விலகின உடனே சிறுதரன் வரலாறு முடிகிறது. இது கயந்திரகுமார் பொன்னம்பலத்தின் அரசியல் இல்லை. கயந்திரகுமார் பொன்னம்பலம் அரசியலில் இருந்து நீக்கப்பட்ட உடனே அவற்றை அரசியல் முடிகிறதுக்கு. இது டக்ளஸ் தேவானந்தான் அரசியல் இல்லை. அவர் அரசியலில் இல்லாத போன உடனே அவர் எங்கே இருக்கிறாருன்றே தெரியாம போகிறதுக்கு. அங்கேயும் ராமநாதன் அரசியல் இல்லை அவேண்டது. இது வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா என்றவர் வரலாற்றில் அரசியல் மாற்றத்தை உருவாக்கின ஒரு ஆள். இப்போ அவர் அரசியலில் இல்லாட்டியும் எங்களோட சகோதரி கௌசல்யா நரேந்திரன் அரசியலில் இருப்பார்.
அவர் அடுத்தடுத்த தேர்தல்களில் அரசியலில் நிற்க விரும்பாட்டியும் அவர் அரசியலில் ஒரு சரியான ஒரு சமூகத்தை உருவாக்கித்தான் இந்த அரசியலில் இருந்து அவர் போவார். அவருடைய அரசியல் ஒத்துழைப்புகளும் அரசியல் யுத்திகளும் 2 வருஷத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகி 2 வருஷத்தில் உலக நாடுகளே பேசுகிற அளவுக்கு இன்றைக்கு இந்தியாவில் போய் நின்று இலங்கை அரசியல் சம்பந்தமாக ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குறதுக்கான ஒரு படிமுறையை செய்கிற வரைக்கும் 2 வருஷத்தில் அரசியலை லேர்ன் பண்ணியிருக்கிறார், கற்றுக்கொண்டிருக்கிறாருண்டா அவர் கற்ற எல்லாத்தையும் எப்படி டீச் பண்ணுவார்ன்றதை சிந்திச்சு பாருங்க. இப்போ டாக்டர் வைத்தியர் அர்ச்சுனா ஒரு டாக்டர் இல்லை, ஒரு சரியான ஒரு பயங்கரமான ஒரு டீச்சர். அவர் ஒரு விஷயத்தை டீச் பண்ணுற விதமே வித்தியாசமாக இருக்கும். அவர் டீச் பண்ணுற விதத்தில் அந்த அரசியலை லேர்ன் பண்ணுறது சரியான ஈஸி. அப்போ அவரோட இருக்கிற ஆக்களுக்கு எப்படி லேர்ன் பண்ணுவார், அந்த அந்த அவை எப்படி வளர்ச்சி அடைவினம்ன்றதை யோசிச்சு பாருங்க. 3 பேரை தான் வச்சிருக்கிறார். 3 பேர் தான் அவருக்கு பின்னால் திடீர்னு நிறைய பேர் நினச்சி கொண்டிருக்கணும். ஆனால் நிறைய நேரங்களில் எந்த கெஸ்ஸிங்கின் படி, எந்த கருத்தின்படி, எந்த கணிப்பின்படி நிறைய பேருக்கு அவர் அரசியல் படிப்பிச்சு கொண்டிருக்கிறார். உண்மையான விஷயம் இதுதான். அவர் இந்த அரசியல் இந்த பாராளுமன்ற பதவி அவருக்கு இல்லாமல் போனோடனே அவர் ஐயோ கடவுளே பதவி பறி போட்டுன்ற அழுகிற அளவுக்கு அரசியலுக்கு ஆசைப்பட்டு வந்தவர் இல்லை. முதல்ல விளங்கிக் கொள்ளுங்க. அடுத்தது அவர் தனக்கான ஒரு பாதையை இன்னொரு ஆள் உருவாக்கி கொடுக்க அந்த பாதையில் ஏறி இருந்து வந்த ஆள் இல்லை. தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. தனக்கான ஒரு பாதையை தானே உருவாக்கி அந்த பாதையில் நடந்து வந்து தான் இந்த உயரத்தில் அவர் நிற்கிறார். அதால் ஒரு பாதை இல்லாமல் போனால் திரும்ப ஒரு பாதையை உருவாக்கி அந்த பாதையில் ஏறி பயணிக்கிற அளவுக்கு டேலண்டடான ஆள் தான் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா. ஜிஜி பொன்னம்பலம் உருவாக்கின கட்சியில் குமார் பொன்னம்பலம் உருவாக்கின கட்சியில் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் வந்த கதை இல்லை. இது கயேந்திரகுமார் பொன்னம்பலத்தோட இந்த அரசியல் இல்லாமல் போகிறதுக்கு. இது வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தனக்காகவே தான் உருவாக்கின அரசியல் பாதை, அது மக்களுக்கான பாதை. ஆகவே இந்த வழக்கு பெரியோரு பாதிப்பை உருவாக்கி வைத்தியருடைய அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் என்று கனவு காண்ற சீமான்ற சங்கிகளும் இந்த சைக்கிளின் சங்கிகளும் இந்த வீட்டுக்கட்சியின் சங்கிகளும் உங்களோட கனவுகளை கிளச்சி போட்டு அடுத்தது அவர் என்ன செய்ய போறார், அதை எப்படி நிப்பாட்டலாம்ன்றதுக்கு முயற்சி செய்யும். நானே உங்களுக்கு சொல்லித்தரேன். அவர் அடுத்த அரசியலை எப்படி குழப்பலாம் என்று முயற்சி செய்யுங்க, அதை எப்படி விமர்சிக்கலாம் என்று முயற்சி செய்யுங்க. இதோட போய் அவர் அரசியலை விட்டு போய் நித்திரையா போயிடுவார் அல்லது இந்த அரசியலை விட்டு ஒதுங்கிடுவார் என்று கனவு காணாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. வைத்தியர் அர்ச்சுனா பொறுத்தளவில் இந்த பாராளுமன்ற பதவியை வச்சு தான் அரசியல் செய்யணும்ன்ற அவசியம் இல்லை. உலகிக் கொள்ளுங்க. ஒரு சாதாரண எம்எஸ்ஆ இருந்தவர் பாராளுமன்றம் வரைக்கும் போய் இன்றைக்கு சிக்கலவன் சொல்றான் எதிர்கட்சி கதிரையில் அர்ச்சுனா ராமநாதன் இருக்கணும். அவர் எதிர்கட்சி தலைவற்ற கதிரையில் ஒரு என்ன சொல்ற எதர்ச்சியா இருந்தவர் நினைக்க கூட அவர் அதுல நிரந்தரமா இருக்கணும்னு சொல்லி அங்கால இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்றாங்க. அவர் நிரந்தரமா இருந்தாலும் பிரச்சனை இல்லையாண்டு. அப்ப எதிர்கட்சி தலைவருடைய கதிரையில இருக்கிறதுக்கு ஒரு துணிவும் தைரியமும் சண்டை பிடிக்கிற குணமும் இருக்கணும். எதிர்கட்சி என்ன அதுல ஒரு போர்க்குணம் இருக்கணும். சஜித் பிரேமதாசாவை எடுத்து பாருங்க. ஆழ்ந்த முகத்தை பார்த்தாலே சிரிப்பா இருக்கு. அமுல் பேபி மாதிரி இருக்கிறார். அவர் எப்படி எதிர்கட்சியா இருந்து போராடலாம் யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த வழக்கு வைத்தியர் அர்ச்சுனாக்கு அரசியல் ஒரு முற்றுப்புள்ளி வைக்குமா இருந்தால் அது கூட முட்டாள்தனம். அது அந்த சிந்தனை ஒரு பைத்தியக்காரத்தனமான சிந்தனை. இந்த வழக்கில் தவறுதலா அப்படி நடக்கக்கூடாது. அது என்ற ஆசை. தொடர்ந்து டாக்டர் கொஞ்சம் காலம் இருக்கணும். அந்த 2.5 வருஷம் அதை அவர் பூர்த்தி செய்யணுன்றதான் என்ற ஆசை. அதுக்கு பிறகு தங்கை கௌசல்யா போகணும். இன்னொரு விஷயத்தை யோசிங்கோ. இப்போ உங்களை மாதிரி ஒரு கட்டமைப்பை உங்களை மாதிரி ஒரு கட்சியை அவர் உருவாக்கி வச்சிருக்கல. யார் ஜெகதாஸ் அண்ணியா இருந்த என்ன, பிரகாஷ் அண்ணியா இருந்த என்ன, கௌசல்யாவா சட்டத்தரணி கௌசல்யாவா இருந்த என்ன, இது எல்லாருமே டாக்டரை கண் அசைவில் வேலை செய்யக்கூடிய ஆக்கள். அதால் டாக்டர் பாராளுமன்றத்தை விட்டு வெளியே இருந்தாலும் டாக்டர்கிட்ட கண் அசைவு தானே அங்கே வேலை செய்யும்.
அதை விளங்கிக் கொள்ளுங்க. இன்றைக்கு வரைக்கும் இவங்க 3 பேரையுமே நான் நல்லா படித்து வச்சுக்கேன். நான் ஒரு தனிப்பட்ட ரீதியில் இவன் மனநிலை எப்படி இருக்குது, இவன் எந்த காலப்பகுதியில் டாக்டரை விட்டு வெளியே போவினோம் அல்லது இவன் வெளியே போகக்கூடிய ஆக்கலாண்டெல்லாம் நான் யோசிக்கிறேன். நான் ஸ்டடி பண்ணுறேன். நான் எனக்கு தெரிஞ்ச சின்ன அறிவுக்குள்ளே இவியலெல்லாம் உண்மையாகவே டாக்டரோட இருக்கணுமான்னு யோசிக்கிறேன் நான். ஆனால் ஒரு நாளும் இவியலை பற்றி டாக்டர்கிட்ட நான் விசாரித்ததில்லை. டாக்டர் ஜெகதாசன் எப்படி, பிரகாசன் எப்படி, அல்லது கௌசி எப்படி, இவியல் எப்படி உங்களோட தொடர்ந்து வருவினமா ரெண்டு ஒரு நாளுமே நான் டாக்டரோட கதைச்சதும் இல்லை. அந்தளவுக்கு கதைக்கிறதுக்கு நேரம் கிடைச்சதும் இல்லை. ஆனால் டாக்டர் உருவாக்கி வச்சிருக்கிற இந்த 3 பேர் உண்மையாகவே டாக்டருக்கு பின்னால் கடைசி வரைக்கும் நிற்கக்கூடிய ஆக்கள், அவற்றை கண்ணசைவில் வேலை செய்யக்கூடிய ஆக்கள். உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். அதால் இப்போ டாக்டர் வெளியே இருக்கிறார், பாராளுமன்ற உறுப்பினரும் இல்லை, அவர் ஒன்றும் இல்லை, அவர் ஒரு முன்னாள் எம்பியாக இருக்கிறாருன்னு சொன்னால் அது அவருடைய அரசியல் வளர்ச்சிக்கு நீங்கள் கொடுக்குற டைம். அவ்வளோ கொள்ளுங்க. அவரை ஏஎல் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு ஏஎல் எக்ஸாம் உண்டைக்குன்னு சொன்னால் நீங்கள் 2 மாதம் கூட கொடுக்குறீங்க. அந்த சும்மாவே காட்டு நீங்கள் அவரை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டீங்களா உங்களோட அட்ரஸே இல்லாமல் அழிச்சு போடும். ஆகவே புத்திசாலித்தனமாக அந்த வழக்கு போட்ட சைக்கிள் கட்சி நீங்கள் அந்த வழக்கை பாவஸ் வாங்கி போட்டும் அதனால் கொஞ்சம் பிஸியாக வச்சுருக்கோம். கொஞ்சம் யோசிக்காமல் அந்த இப்போ இருக்கிற அரசியலை செய்து கொண்டு இருக்கும். முட்டாள்தனமான வேலையில் செய்ய எங்கடாப்பா அந்த அளவுக்கு டைமை கொடுத்தீங்களா அதனால் என்ன செய்யுமென்றே தெரியாது. ஒரு 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 எந்த இப்போ யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பிஸி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார், பாராளுமன்றத்துக்கு போகணும், டிசிசி கூட்டங்களுக்கு போகணும், அதை விட யூடியூப்பில் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறோன்னு மக்களுக்கு அப்டேட் பண்ணணும். இதெல்லாம் செய்து கொண்டே அந்த அளவு உங்களால் நிப்பாட்ட முடியலை. கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டீங்களா உங்கள் அரசியல்களை சுக்குநூறு ஆக்குவார். எந்த மாற்றமும் இல்லை. கவனமாக இருங்கோ. பிழைக்கோணுமென்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வழக்கில் நீங்கள் பாவஸ் வாங்கி போட்டு அவரை தொடர்ந்து கொஞ்ச நாளைக்கு பிஸியாக வச்சுருங்க. அப்போ தான் அவர் யோசிக்க மாட்டார். நீங்கள் யோசிக்க விடுவீங்களா இருந்தால் பெரிய விளைவுகளை சந்திப்பீங்க. சாதாரணமாக எம்பியாக இல்லாமல் போகிறது தான் அவர் உங்களுக்கு செய்கிற இதாக இருக்கும். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, அவரை ஒரு 4 மாதமோ 5 மாதமோ அல்லது இந்த மாகாண சபை வரைக்கும் அவரை ஃப்ரீயாக இருக்க விட்டீங்களா இருந்தால் உங்களோட அட்ரஸே இல்லாமல் ஆக்கி போட வந்தால். அதனால் தயவு செய்து கேட்குறார், அவரை கொஞ்சம் பிஸியாக வச்சுருந்தோம். இதுதான். வேற இந்த வழக்காலேயோ இந்த எம்பி போஸ்ட் இல்லாமல் போகிறதாலேயோ மக்கள் இயக்க முன்னணிக்கு எந்த பாதிப்புமே இருக்காது என்பது என்னுடைய ஒரு சின்ன ஆராய்ச்சி. நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்தி.